ஆமாப்பா, ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஆனா லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா கல்யாணம் பண்ணுவேன். பிரச்சனை வருவேன்னு நினைச்சேன். நான் தான் பிரச்சனை பண்ணுவேன். என்னடா லோலாத்தனமா? பள்ளி கூட நான் போகையில பார்த்தேனையா தேவதையா. நீ காதலிக்கும் பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா கவலைப்படாதே கண்ணா, கவலைப்படாது. கண்ணா ஏன்டா கவலைப்படணும்? வேண்டாத வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று காண்டாமரன்னு பேர் வச்ச நான் தான்டா கவலைப்படணும். நீங்க எனக்கிட்ட காலேஜுக்கு போறேன்ப்பா. இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா. உன் பிள்ளைய சந்தேகப்படுறியாப்பா? நீ என் பிள்ளைங்கிறதே எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. செருப்பு பிஞ்சிரும். இல்லடி ஒண்ணு இல்லடி. காசு கொடுப்பா, காலேஜ் போ. அதை கொடுத்தாதான் நீ போயிருவியடா. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ? இங்கே வரானு அவனா பாண்டியா, உன் மகன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 2ஆம் வருஷம் படிக்கிற பிள்ளைய கூட்டிகிட்டு 2 நாளா சித்தனை வாசம் போயிருக்கான். அதை பார்த்த ரெட்டையம்மா நம்ம வெட்டு வாசலில் உட்காந்து விட்டு விளாசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஏன் முண்டாட்டி என்கிட்ட வந்து சொல்ல, இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை நூனாவனா பாண்டியா. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராது. அதனால உன் மகனை பிடிச்சி 2ல் 1 பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் போகிறேன். இருந்தாலும் இருக்கும் எதுக்கும் கேட்போம். காலேஜுக்குப்பா. பக்காளி நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போய் வாடா. என்னப்பா காசு கேட்டு நீ வாடி எதுவும் சொல்லாமலாம் போயிட்டு இருக்க? ரமான் தெரியல, அதான் போறேன். ஓ அப்படி. உன்னை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? கேளுப்பா. என் பிள்ளை தானே நீ? உன் பிள்ளைய பார்த்து கேட்குற கேள்வியாப்பா இது? நான் பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளைய பார்த்து கேட்க சொல்றியாடா? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கும். யாருக்கு என்னடி இது தெரியும்? வயசுல அப்படித்தாண்டி இருக்கு. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு என்னத்த ஆட்டா காட்ட சொல்றா. அப்பெல்லாம் அவன் ஊருக்கு 4-5 வச்சு தர்றான். நான் அப்படியா? உங்க ஆட்டா தான் வாழ்க்கை உங்க ஆட்டா தான் தெரியுறேன். உடனே எதுக்கு நான் பெத்து போட்டிருக்கேன்? அப்படி என்னைய பத்தி உங்க ஆத்தா அப்படி சொன்னாதான் அப்படி எங்களுக்குள்ள ஒரு லவ் கூடும். அப்பதான் நான் உனக்கு தரலாம். என்ன புள்ள நீ? சரி எவ்வளோ வேணும்? 500 ரூபாப்பா. ஏண்டா உனக்கு அட்மிஷன் போட்டது 300 ரூபா கேட்டா, நீ காலேஜ் போகிறதுக்கு 500 ரூபா கேட்குற? சரி நான் கேட்கறதுக்கு நீ பதில சொல்லிட்டு 500 வாங்கிட்டு போ. நீ கேளுப்பா. தமிழ் மாதங்கள் எத்தனை? தமிழ் ஒரு 50 மாதமா? தமிழ் மாதம் தான்ப்பா. இந்த வெண்ணை எனக்கு தெரியாது. சொல்றா, என்ன முழிக்கிற? சித்திரை, வைகாசி, ஆடி, ஆடு, மாடு, கோழி, குஞ்சி, கொக்கு, நாரை, முக்கைப்பா, தவளை, உன்னெல்லாம் படிக்க வச்சு இவன் புத்தி பூரா பொறிக்கிறீங்கிற புத்தி விளாண்டி இருக்கு. பிள்ளைய பக்கச்சுனா பொறிக்க பத்தி. ஆமா, உங்க புத்தி தானே அவனுக்கு இருக்கும். தட்டில் உள்ள மிச்சர் கீழே ஓட்டுனா நக்கியா தும்ப, பொறிக்க தானே தும்ப. மொக்கரே பாருங்க பேசுறாளாம் பேச்சு. ஏய் எவடா அடா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் பொறப்பேன் தெரிஞ்சா கல்யாணத்தை அன்னைக்கு உங்க ஒத்தால கழுத்து நெரிச்சு கொண்டு போடா. மொக்கரே பாருங்க. அப்பா அதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சப்ப இப்ப எப்படியும் ஞாபகம் இருக்கும். ஓ அதுவும் கரெக்ட் தான். இந்த சின்ன வயசா இருக்கும்போது நீனு தினேஷ் பேர் ஆத்துல மாங்காய் திருடி அடி விட்டியில ஞாபகம் இருக்கா? அப்பா நல்லா ஞாபகம் இருக்குப்பா. அவன் தினேஷ் இல்லப்பா, திவனேஷ். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த சின்ன வயசுக்கு அப்புறம் படிச்சது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? இல்ல அப்பா பள்ளிக்கூடத்துல படிச்சதுப்பா. இப்ப நான் காலேஜ் வந்துட்டேன்ப்பா. படிக்கிற புள்ள பள்ளிக்கூடத்துல படிச்சானா காலேஜ்ல படிச்சானாடா? எங்க படிச்சாலும் கேட்டதும் படிச்சதை சொல்லுமுடா. நம்ம படிச்சாதானடா சொல்ல. அப்பா I am engineering student pa. I walk English, speak English, run English, talk English, English, lot of English pa. You tell me. Me tell. Wow, oh my God, my son is me tell pa. Meditate what Yeah. Model of Sundal. Here's my medal. Okay. உன்னைய பெற்றதுக்கு நான் medal. இப்ப பேசின வார்த்தையை தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை பேசுப்பா. அதுவாப்பா. That is that பசிக்குதாப்பா? ஏன்ப்பா? இல்ல தட்டு கட்டியாப்பா? ஆமாப்பா. நீ வீட்டுல விஷந்தாப்பா? நான் காலேஜ்ல சாப்பிட்டுக்கேன்ப்பா நானு. அதுக்கு நான் தான் தரேன்னுப்பா. போட இருக்கா? இங்க வாடா, உனக்கு இருக்கா? இங்க வா. நீ பிறந்தப்ப அப்படியே உன்னை கையில வாங்கிக்கிட்டா புண்ணு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. இப்ப உன்னை பெற்றதுக்கு 5 நிமிஷம் தள்ளி படுத்துறான்னு வருத்தப்படுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. உன் பேரை நான் காப்பாத்துறேன்ப்பா. ஏப்பா என் பேர் அந்த இடத்துல தொங்குது?
அது சரி, அது யார் ஏதோ செகண்டரி பொண்ணோட வீட்டுக்கு சுத்துறாங்க. பாப்பா அப்படிலாம் யாரும் இல்லப்பா. சரி சரி, பதறாதடா, அப்படிலாம் இருக்கணும். என்ன அவன் இருக்கணுங்கிறானா இல்லைனுங்கிறானே யோசிக்கிற. ஆமாப்பா. அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? மொசை பிடிக்கிறடா, மூஞ்ச பார்த்தா தெரியாது. அது மாதிரி பெத்தவன் புள்ள மூஞ்ச பார்த்தா பெத்தவனுக்கு தெரியாது. நானே ஸ்கூல் லைஃபையும் அனுபவிக்கணும், காலேஜ் லைஃபையும் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை நம்மள அனுபவிக்கும். அடே இந்த மாதிரி இல்லைன்னா இளவட்ட இனிக்காதுடா. நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது 4 பிள்ளைய ரூட் விட்டுருக்கேன், 3 பிள்ளைய சைட் அடிச்சிருக்கேன், 2 பிள்ளைய லவ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லடா, அதெல்லாம் இருக்கணும். அப்பதான் அப்படியே இளவட்ட அப்படியே எந்திரிக்கும். ஆமாப்பா, ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஆனா லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா கல்யாணம் பண்ணுவேன். பிரச்சனையா வருவேன்னு நினைச்சேன். ஆமா, நான் தான் பிரச்சனை பண்ணுவேன். அப்படி பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அப்பன்னு இருக்கிற தைரியம் வந்துருச்சு. கோத்தாகாரி சும்மாவா சொன்னாண்டா, உங்களை காலேஜ் படிக்க வச்சது இல்லாம உங்களுக்கு அப்பன்னு இருக்க தைரியம் வந்திருக்கோ. உங்களுக்கு என்ன கேடு வச்சா படிக்க சொன்ன லவ் பண்ற லவ். அப்பா உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, பட்டன் நான் தூட்டாம படுவா. இப்ப ஏன்டா பிள்ளை போட்டு அடிக்கிறா? பள்ளிக்கூடம் போகாம எவ கூட சுத்திட்டு தரான்டா அவன். நம்ம பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை உனக்கு தெரியாதா? அதனால உன் மயனை பிடிச்சி 2ல 1 நீ பலி எடுத்து போப்பா. அப்பா என்னடா பாக்குற? அப்பா நான் பாத்துக்க நிம்பளா. ஏண்டா தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுற? அப்படி இல்லடா நூனா பாண்டியா, நம்ம பிள்ளைகிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்டா அவனுக்கு எப்படி உன் மேல பாசம் இருக்கு? அவனுக்கே தெரியாம சோத்திர வசதி. அது மட்டும் இல்ல பாண்டியா, நம்ம முனியாண்டி மகன் யாரோ ஒரு பிள்ளையோட சுத்துறாங்க. இதே புலப்பாதான் அப்ப நீ சுத்துற. அது மட்டும் இல்ல பாண்டியா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சா உடனே வெளியே சொல்லணும். பொழுதைக்கு நமக்கு தூக்கம் வராது. ஆகா, இப்ப நீ அவன் கூடிய கிடைக்க கிளம்பிட்ட. ஹேய், ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா 4 விதமா ஒரே ஆளு பேசுறத நான் இங்கே தாண்டா பாக்குறேன். ஆமா, என்னமான்றா? சொல்லுங்கண்ணா. இந்த இருக்கமா இல்லம்மா, சும்மா ஒரு விஷயம் தாம்மா. இந்த மாப்பிள்ள இருக்காருல்ல, ஆமாண்ணே. ஏன்னா சரண்யா வீட்டுக்குள்ள இருக்காருமா, பாக்குற ஊருக்காரங்க தப்பா பேசுறாங்கம்மா. வீட்டுக்கு வரட்டும். சொல்லணும்ல, அது என்ன இருந்தா 4 பேர் நமக்கு தான் அசிங்கமா போயிடும். நம்ம மாப்பிள்ள அப்படி இருக்கா, நமக்கு தான் அசிங்கமா போயிடும். சரிம்மா. யார் மாப்பிள்ள? தங்கச்சா? ஆமாப்ல. என்னாச்சு? அது புரிசேன் எப்ப பார்த்தாலும் சரண்யா வீட்டுக்குள்ள இருக்கானம்மா, அதனால 4 பேர் நமக்கு தானே அசிங்கம். ஆமா மாப்பிள்ள, இதெல்லாம் உடனே சொல்லிடுறேன்னு. அதான் நானும் சொல்லிட்டேன். என்னடி என்ன சங்கீதா வீட்டுல சங்கீதம் பாடுதாமே, வீட்டுக்கு வாங்க, சங்குலே மிதிக்கிறேன். இது நிறுத்தி அங்கடியே கெடுத்துடா, உன்னை இருடா பாத்துக்கிறேன். போடா பல பேர் குடியே கிடப்பேன், இவர் குடியே கிடப்பேன். இதை குறைந்து போயிட்டோமா, போல எங்களுக்கு தெரியும். கடையை பாருங்க, அருவா கட்ட நாய். போட மாப்பிள சட்டை என் குஞ்சு பிடிங்க. அந்த மாப்பிள கோழி குஞ்சு மாப்பிள. கோழி குஞ்சா? சரி மாப்பிள குஞ்சு பத்திரம்டா. ஏதோ அவன் குஞ்சம் பாக்குற மாதிரில சொல்றான். சரி வாடா. மாப்பிள என் குஞ்சை கொடுங்க, நான் போறேன். டேய், கோழி குஞ்சுன்னு சொல்றா, அசிங்கமா புறாங்கிட்டு. டேய் என் குஞ்சை குடுறா. டேய், குஞ்சு இல்லாதவெல்லாம் குஞ்சை பண்ணி பேசுறான். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். டேய், கிளம்புடி, வெளில போயிட்டு வருவான். எங்கங்க போக போறோம்? அப்படியே சித்தன வாசல், திருமயம் கோட்டை, கலங்கீர் பூங்கா, மலை கோட்டைன்னு போயிட்டு வருவோம். எதுக்குங்க நம்ம போகணும்? ஆமா, இப்படியும் புள்ள பள்ளிக்கூடம் போகாம அங்கிட்ட தான் என்கிட்ட ஒரு புதற்குள்ள புள்ளைய கொட்டி பொறுக்கி தின்னுட்டு தெரியுவான். புள்ளைய பக்கச்சுன்னா பொறுக்கிய பத்தி வச்சு எந்திரா. இன்னும் கல்யாணமே ஆகலையா, அதுக்குமே குழந்தை பெற்றுட்டாங்க. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகலையா? அம்பட்டும் கனவா? எப்பாடி, நீ செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. சொல்லுவாப்ல. என்ன மாப்பிள்ள, உனக்கு பொண்ணு பார்க்க நேற்று அம்மா நம்ம ஊருக்கு வந்தா போலக்கு. கல்யாணம்லாம் பண்ண போய் ஒரே ஜெகஜோதியா இருப்பிய. கனவால தூக்கம் இல்ல, கனவு இப்ப காலையில பெரிய தொல்லை, இனி காலத்துக்கு நிம்மதி இல்ல. நல்லா இருங்கடா, வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா.